நாமக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேரூராட்சியில் வசித்து வரும் சிவநிதி என்பவர் தன்னுடைய கடன் பிரச்சனைக்காக 4 மாதத்திற்கு முன்பு வத்தலகுண்டு கிளையில் உள்ள முத்தூட் நகை அடகு கடையில் 6 கிராம் மதிப்புள்ள நகைக்கு சுமார் 56,000 தொகையை கடனாக பெற்றதாகவும் அதற்கு மாதம் மாதம் வட்டி செலுத்தி வந்ததாகவும் பின்னர் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்று தன்னுடைய நகையை திருப்புவதற்காக முத்தூட் நகையடகு கடை கிளைக்கு சென்று நகையை திருப்புவதற்காக பணம் செலுத்திவிட்டு நகையை திரும்ப கேட்டுள்ளார். ஆனால் நகை அடகு வைத்தபோது உள்ள புகைப்படமும் நகை திருப்பும்போது எடுத்த புகைப்படமும் ஒத்துப்போகாத காரணத்தினால் சிவநிதி என்பவரை 3 மணி நேரம் உட்கார வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாட்டிவிட்டதாகவும் இதற்காக இழப்பீடு கோரி இவர் நிறுவனத்தின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்துள்ளார். சொல்லுங்க. அவர் 2024ல கஸ்டமர். அவர் அப்ப எடுத்த போட்டோவுக்கும் இப்ப எடுத்த போட்டோவுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி மேடம். சரிங்களா? இப்போ அந்த போட்டோ வந்து டிஃபரன்ஸ் ஆச்சு. அதனால வந்து எங்களுக்கு திரும்பி நீங்க ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்களா மேடம்? சரிங்க. நான் சரி பேசி முடிச்சிட்டேன். சொல்லுங்க. சரிங்களா? அவங்களே பேசுவாங்க. அவங்களோட இருங்க. நீங்க பேசுங்க. என்ன பண்றேன்னு பாருங்க. நான் இப்ப மரியாதையா தான் பேசுறேன். சொல்லுங்க. அவர் எப்படி பேசுறாரு? நீங்க சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். நீங்க சொல்லுங்க. அம்மான்னு தானே சொல்றேன். நீங்க சொல்லுங்க சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அவரோட ஃபேஸ் மிஸ்மேட்ச் ஆச்சு. அதுக்கு அப்ரூவல் அனுப்பணும். அந்த இதுல வந்து அப்ரூவல் போனதுல அவரோட நேம் கரெக்ஷன் பண்ணோம்னாங்க. நேம் கரெக்ஷன் போட்டு அதுக்கு அடுத்து ஃபேஸ் மிஸ்மேட்ச்க்கு அந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணி புதுசா இப்ப இருக்க ஃபேஸை எடுத்து நாங்க செஞ்சு நாங்க அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கோம். சரி மேடம். ரிலீஸ் பண்ணி கொடுக்காம இல்ல. சரிங்களா? இப்போ வேற என்ன இஷ்யூ உங்களுக்கு? வேற என்ன? இப்போ வந்து நான் ஆக்சுவலாக 2 மணிக்கு இங்கே வந்தேன். 2 மணிலேருந்து 3 மணி நேரம் நான் வந்து ப்ரெஷர் பேஷண்ட்டு என் பேஷண்ட் இது என்னோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன். என்னென்ன எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அத்தனை ப்ராப்ளத்தையும் அவங்க கண்டுக்காம 3 மணி நேரமாக என்னை வந்து இங்கே காக்க வச்சு என்னோட மன உளைச்சலுக்கும் என்னோட உடலை பாதிக்கிற அளவுக்கும் இவங்க செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து எனக்கு நீதிமன்றத்தை அணுக போகிறேன். நஷ்டஈடு நான் கேட்க போகிறேன். அதை வந்து உங்கள் மூலியமாக உங்கள் ஊடக மூலியமாக நான் வந்து அதை பதிவு வச்சுக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிக்க